ஹாய் மக்களே, சின்னஞ்சிறு கிளியே திருமாங்கல்யம் மகா சங்கமம் ஏப்ரல் 20, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. திருவிழாவில் சுகுணா, ஜெயந்தி, இந்து 3 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. முன்னாடி மகா நடந்து போயிட்டுருக்கா. அவன் ஜெயந்தி மகாவை கூப்பிட்றா, நாகம்மா நாகம்மான்னு சொல்லி கூப்பிட்றா. அவள் காலில் விழுது, இருந்தாலும் பார்த்தா ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி மகா காதில் வாங்காமல் முன்னாடி போகிறா. இவன் என்ன நம்ம கூப்பிட்றோம் காதிலே வாங்காமல் போயிட்டுருக்கா அப்படின்னு ஜெயந்தி இந்துட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன குழந்த ஸ்ட்ராபெல்லி வேணும் ஸ்ட்ராபெல்லி வேணும்னு கேட்டுருக்கு. இவன் சின்ன குழந்த குரல் கேட்கவும், நீங்கள் போயிட்டே இருங்க அண்ணி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அந்த குழந்தைகிட்ட என்ன வேணும், உனக்கு ஸ்ட்ராபெர்ரி வேணுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறா. அப்போ எதர்ச்சியாக திவ்யாவை பார்க்குறா இந்து. இது நீ திவ்யா தானே, நீ இந்து தானே 2 பேர் கேட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசிக்கிறாங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசில் இவங்க 2 பேரும் பேசிட்டு விளையாடினதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ சின்ன வயசில் ஸ்ட்ராபெரின்னு தானே சொல்லுவ அப்படின்னு சொல்லி திவ்யாவை இந்து கேட்குறா. ஆமான்னு சொல்லி 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சுகனா ஜெயந்தியும் வராங்க. இதான் என் ஃப்ரெண்டு, சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்துகிறா இந்து. உடனே அவரும் சொல்கிறா, இது நான் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி திவ்யாவும் சொல்கிறா. மகா வந்துடுறா. மகாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, இதான் இந்து என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி திவ்யாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. நம்ம எல்லாம் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சொல்கிறா திவ்யா, நான் உங்கள் வீட்டு பக்கம் நான் போனேன், ஆனால் உங்கள் வீட்டை பாராக மாற்றி வச்சுருக்குறாங்க. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், சூழ்நிலையே சரியில்லை. அங்கே ஒருத்தவன் இருந்தான், அவன் தான் ஓனரா, அவனை நல்லா பலார்னு அரைஞ்சிட்டு வந்தேன். அவன் திருப்பி என் கையில் கிடச்சானா அவன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே பக்கத்துலே ஜெயந்தி சுகுணா நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டுருக்கும் போதே அவங்க புருஷன் தான், ஜெயந்தி அக்கா புருஷன் தான் அவர் அப்படின்னு சொல்லவும் திவ்யா உங்கள் புருஷன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. நீ தான் என் புருஷனை அடிச்சியா அப்படின்னு கோவமாக, இந்த கை தான் என் புருஷனை அடிச்சுதா அப்படின்னு சொல்லி அந்த கைக்கு முத்தம் கொடுக்குறா ஜெயந்தி. உடனே என்ன பேசுறதுனே தெரியல திவ்யாவுக்கு. திவ்யா அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கிறா. அவங்களாம் அப்படி தான், நீ எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சிருக்க, அவர் உங்களை சும்மா விட மாட்டார் திவ்யா, உன்னை நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு ஜெயந்தி சொல்கிறா. நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறா. திவ்யா கேட்குறா, ஏன் உங்கள் வீடு பாரா மாறி இருக்குது, அது உங்கள் அம்மா இறந்ததுனால கிடச்ச வீடாச்சே, அந்த வீட்டு மேலே உனக்கு தனி பிரியம் இருக்குது, ஏன் பாரா மாறிச்சு அப்படின்னு கேட்குறா. அது பெரிய கதை, நான் அப்புறமா சொல்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு இந்துவை கேட்குறா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு இந்து சொல்கிறா. கங்க்ராச்சுலேஷன் சொல்லி திவ்யா சொல்கிறா. உடனே திவ்யா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு இந்து கேட்குறா. கல்யாணம் ஆக போகுது, என் ஃபியான்சி கூட தான் நான் இந்த திருவிழாக்கே வந்திருக்கேன், அப்புறமா அவரை நேரில் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மகாவை கேட்குறா ஜெயந்தி, உன் வீட்டுக்காரை பற்றி சொல்லவே இல்லையே நீ அப்படின்னு சொல்லும்போது பேச்சை மாற்றி, அங்கே பாருங்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றிடுறா. அப்பா நல்ல வேலை பேச்சை மாற்றியாச்சு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறான் மகா. அங்கே போய் நம்மளும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. ஜெயந்தி, சுகுணா அப்புறம் இந்து, திவ்யா எல்லாரும் போய் டான்ஸ் ஆடுறாங்க. அதை போனா ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருக்கா. அப்போ டான்ஸ் ஆடவும் அவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு போய் இவன் கிருபா இருக்கான்ல, கிருபாட்ட போய் சொல்லிடுறா. கிருபா இந்த ஊர் பெரியவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. மாமா ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட பேசணும்னு ரொம்ப நேரமாக சொல்லும் போது, நான் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு அறிவு இல்லையா, இது முக்கியமான விஷயமாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இது மாதிரின்னு காமிக்கிறா. அப்போதைக்கு அவங்க பாட்டை மாரியம்மா அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, வேப்பிலையை கையை வச்சுட்டு ஜெயந்தி. உடனே திட்டுறாரு இவர் கிருபா அந்த போனாவை, உனக்கு அறிவு இருக்கா, அவளே சாமி டான்ஸ் ஆடிட்டுருக்கா, என்கிட்ட டான்ஸ் ஆகிட்டுருக்காங்கன்னு பொய் சொல்கிறியா, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, உனக்கு அறிவே இல்லையான்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. உடனே மாமா இல்லை மாமா, இவ்வளோ நேரம் அவங்க டான்ஸ் ஆகிட்டு தான் மாமா இருந்தாங்க, உங்களை பார்த்தோன்னே அப்படியே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அதை நம்பாமல் அந்த கிருபா போயிடுறான். அடுத்தது 2 பேரும் டான்ஸ் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவ போட்டு கொடுத்தான்னு சொல்லி அவளை நான் கிண்டல் பண்ணி ஜெயந்தியும் இந்துவும் 2 பேரும் அவளை கிண்டல் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க.
இவ வந்து அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு அவளை பார்த்துட்டு இருக்கா போனா. போனாவும் ஜெயந்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படம் உனக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு இந்து, இந்த புடவை உனக்கு, இந்த புடவையில் மின்னுற நீனு, இந்த ஊர் உள்ளவங்க கண்ணே உன் மேலே தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, இதை பார்க்காம இந்த கருணா எங்கே போனா, உன்னை பார்த்து ரசிக்காமல் எங்கே போனா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இது வந்து கருணா கஷ்டப்பட்டு எனக்காக அவங்க அம்மா கண்டுபிடிச்சதுக்காக வாங்கி கொடுத்த புடவை, இது 10,000 அந்த புடவை, அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி கொடுத்த புடவை, இந்த உங்கள் வீட்டில் வந்து பொம்பளைங்களுக்குன்னு என்ன மரியாதை இருக்குது, ஆனால் கருணா என்னை கூப்பிட்டு போய் மதித்து இந்த புடவை வாங்கி கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் பார்த்து நீ வந்து இவ்வளோ சந்தோஷப்படுறியா அப்படின்னு நீ மனசில் வச்சுக்கிட்டு இந்த போனா திரும்பியும் கிருபா கிட்ட போகிறா. கிருபா வந்து திரும்பியும் இந்த ஊர் பெரியவங்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். மாமா ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு நைன் வந்து எனக்கு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கேன், முக்கியமாக பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு திட்டுறான். இருந்தாலும் மாமா எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் தனியாக இது மாதிரி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பொம்பளைங்கன்னாவே எவ்வளோ வந்து அடக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள், ஆனால் வந்து இந்த இந்து வந்து கருணா தான் எல்லாம், கருணா இல்லாமல் எதுவுமே இல்லை, கருணாவை பெருமையாக பேசிகிட்டு இருக்கா, கருணா தான் 10,000க்கு புடவை வாங்கி கொடுத்தானா, அவன் தான் வந்து அவன் புருஷன் தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இவ சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்கெல்லாம் முன்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜெயந்தி, பாண்டி, ஹிந்து 3 பேர் வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து கிருபா சொல்கிறான், என் காலத்தோட அப்படின்னு சொல்கிறான். இவ வந்து ஷாக்காகி நின்றுட்டுருக்கா. இந்து, என்ன பார்க்குற, காலை தொடன்னு சொல்கிறேன்ல, காலில் சேர் இருக்குது தொட அப்படின்னு சொல்லி கிருபா இந்துவை துடைக்க சொல்கிறான். உடனே நான் துடைக்கிறேன் ஜெயந்தி போகிறான். நீலாம் துடைக்கூடாது அப்படின்னு போனா வந்து தடுத்து நிறுத்துறா ஜெயந்தியை. நான் ஒன்றை தான் துடைக்க சொன்னேன், நீ அந்த புடவையால் என் காலை தொட அப்படின்னு சொல்லி கிருபா சொல்கிறான். உடனே இவ வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கா. நான் என்ன நின்றுட்டே இருக்க, சொல்கிறது காலை விழலையா அப்படின்னு கிருபா கேட்குறான். அது எப்படி மாமா தொடப்பா, அவங்க வீட்டுக்கார் வந்து சம்பாதிச்சு வாங்கின புடவையான், 10,000 இந்த புடவை, அதால் எப்படி தொடப்பா அவ அப்படின்னு சொல்லி போனா வந்து போட்டு கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அவன் புருஷனுக்கே நான் தான் சோறு போடுறேன், அவன் எப்படி சம்பாதிச்சு வாங்கினானா இந்த புடவை, எல்லாமே அந்த புடவை வாங்கவே காசு வந்து நான் தான் கொடுத்தேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி, சோறே அவனுக்கு நான் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறான். உடனே இவன் அங்கேருந்து ஓடுறா. எய்த்தாப்பில் கருணா வந்து இந்துக்கிட்ட அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தால் இந்தா எடுத்துக்க அப்படின்னு சொல்லித்தரான். அவள் வந்து முறைச்சிட்டு அவள் பாட்டுக்கே போகிறா. உடனே பாண்டி பின்னாடியே வரான்ல, என்னடா இவ ஐஸ்கிரீம் தானே கொடுத்தேன் பார்த்து முறைச்சிட்டு ஓடுறாளே அப்படின்னு சொல்லவும், அங்கே நடந்ததெல்லாம் பாண்டி சொல்கிறான். இது மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு கிருபா அண்ணன் இந்துவை அப்படி. இவங்க வந்து ரொம்ப கோவமாக ஓடுறாங்கடா, என்னன்னு பார்க்கலாம் வான்னு சொல்லி பாண்டி கருணாவை கூப்பிட்டு போகிறான். அங்கே வீட்டுக்குள்ளே ஓடி போய் கதவை சாத்திக்கிறா. கதவை சாத்திட்டு புடவையை மாற்றிட்டு அந்த புடவையை தூக்கி போடுறா கருணாட்ட. நீ வந்து இந்த புடவையை யார் வாங்கி கொடுத்தா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கருணாட்ட கேட்குறா இந்து. ஏன் அதெல்லாம் கேட்குற இப்போது அப்படின்னு சொல்லி கருணா கேட்குறான். நீ வந்து சோறு சாப்பிட்றதே அவங்க காசில் தான் சொல்கிறாரு, நீ வந்து நான் அசிங்கப்பட்டது எனக்கு தான் தெரியும், அவங்க காசு அதெல்லாம் நீ வாங்கி கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சால் அந்த புடவை நான் கட்டிருக்கவே மாட்டேன், நீ என்னைக்கு உழைச்சி வாங்கி தரியோ அன்றைக்கி நான் கட்டிக்கிறேன், அவங்க முன்னாடி எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு கதவை சாத்திடுறா. இவன் என்னடா நான் சொல்ல வரதே சொல்ல விட மாட்டா அப்படின்னு பாண்டிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க சுச்சுவேஷனில் இருந்தால் தாண்டா அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அவள் ரொம்ப எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டிருக்கா இந்து, அதனால தான் அப்படி பேசுகிறா, அவன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு பாண்டி சொல்கிறான் கர்நாட்டை. உடனே நான் வந்து உழைச்சே அவளுக்கு ஏதாச்சும் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு நட இவன் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது நோட்டீஸாக பார்க்குறான்ல, அதில் வந்து சிலம்பம் போட்டி பற்றி போட்டிருக்கு. அதை என் ஞாபகத்துக்கு அவனுக்கு வருது. நான் வந்து அவளுக்கு உழைச்சே ஏதாச்சும் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி பாண்டியும் கருணாவும் போகிறாங்க பேர் கொடுக்கறதுக்கு சிலம்பம் போட்டிக்கு. அங்கே வந்து அந்த கௌதம் இருக்கான்ல, திருவோட எதிரியாக இருக்கான்ல கௌதம், அவன் பார்க்குறான். அவன் கவிதாவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்திருக்கான் அந்த கருணா, இவங்க 2 பேருக்குள்ளே இப்போ வந்து பகையை வளர்த்துட்டா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேர் கொடுக்க போகிற டைமில் கருணாவோட பைக்கை உடைச்சிட்டு அதில் வந்து திரு தான் உடைச்சதா எழுதி வச்சிடறான். அதில் அந்த போட்டி கலந்துக்கிறதுனால திரு வந்து அந்த பைக்கை உடைச்சதாக எழுதி வச்சிடறான். இதை பார்த்துட்டு கருணா கடுப்பாவி, யார் அந்த திரு, நம்ம போட்டியில் கலந்துக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம பைக்கை உடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி திரும்பியும் அந்த கமிட்டியில் போய் பேர் கொடுத்தான்ல, அதில் நோட்லேருந்து ஃபோன் நம்பர் பார்த்து அந்த திருவுக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நீலாம் ஒரு ஆளா, ஒரு
போட்டியில் கலந்துக்கணும்னா எதுக்க மோதணும், இப்படி பொம்பளை மாதிரி பின்னாடி என் வண்டியெல்லாம் உடச்சிருக்க, உனக்கு எங்காச்சும் அறிவு இருக்கான்னு கண்ணா பின்னான்னு திட்டுறான் கருணா திருவை. நீ யார், எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க, ஏதாச்சும் நம்பர் மாற்றி கித்தி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கவும், நீ திருடானடா நீனு அப்படின்னு சொல்லி கேட்குறான் கருணா. இவன் ஆமான்னு சொல்கிறான். ஆம்பளைனா நேரில் போட்டியில் மோதி ஜெயிக்கணும், அதுக்குன்னு என் வண்டியை உடச்சி வச்சுருக்க, உன்னை நான் வந்து இந்த போட்டியில் உன்னை பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி கருணா திருட்ட சண்டை போடுறான். அங்கே வந்து நீ யார், எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்கான் அந்த உடனே வந்து கட் பண்ணிடுறான் ஃபோனை இவன் என்னடா சொல்கிறான், இப்போ ஏதாச்சும் வண்டி சேதப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் காசு தரானா இல்லையா அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறான். அவனே ஃபோன் பண்ணி பேசின பயந்துக்கிட்டு கட் பண்ணிட்டான்டா ஃபோனை அப்படின்னு சொல்லி பேசி பாண்டியும் கருணாவும் அங்கே வந்து முக்காடு போட்டுக்கிட்டு இந்த கவிதா இருக்கால அந்த திருவோட கார் கண்ணாடியை உடச்சி விட்டுறா. அங்கே எழுதி வச்சிட்றா, இது மாதிரி கருணா தான் உடச்ச மாதிரி எழுதி வச்சிட்றா. உடனே ஃபோன் பண்ணுறான் கருணாக்கு, இந்த போட்டியில் நான் வந்து கலந்துக்க வேணான்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து நீ எவ்வளோ வன்மமாக என் வந்து காரை உடச்சியோ கண்ணாடிலாம் உடச்சி வச்சுருக்கியோ, இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு உன்னை நேருக்கு நேர் நான் சந்திக்கிறேன், இந்த போட்டியில் நான் கலந்துக்க தான் போகிறேன், இப்போ சொல்கிறேன், உன்னை நேருக்கு நேராக நான் மோதி உன்னை வந்து வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்தது இந்த கார் கண்ணாடிலாம் உடஞ்சதை பார்த்தா வீட்டில் உள்ளவங்க ரொம்ப பேனிக் ஆவாங்க, அதனால் இந்த காரை முதல்ல சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்கா கவிதா. பார்த்துட்டு இவ கௌதமை பார்க்க போகிறா. அப்போ வந்து 2 சிலம்பங்கம்பத்தை கொடுக்குறான் அந்த கௌதம். இதில் வந்து ஆணி இருக்குது, அதுவும் இல்லாமல் விஷம் தடவி இருக்குது. இந்த 2 சிலம்பங்கம்புலேயும் ஆணியும் இருக்குது, விஷமும் தடவி இருக்குது. இந்த சிலம்பம் போட்டியில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஜெயிச்சவங்க தோற்றவங்க நெத்தியில் பொட்டு வைக்கும்போது யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து இந்த விஷம் பரவி நெத்தியில் பட்டு விஷம் பரவி ஸ்பாட்லேயே இறந்துருவாங்க. அதனால் 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் வந்து இதில் வந்து உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சிலம்பத்தை கொடு அப்படின்னு சொல்லி 2 சிலம்பத்தை கொடுக்குறான் அந்த கௌதம் கவிதாட்ட. அதை வந்து வாங்கிக்கிட்டு போகிறா அந்த கவிதா. அடுத்தது 2 பேரும் சிலம்பம் போட்டிக்கு ரெடியாக வராங்க. அதோடு இந்த எபிசோடு முடிவுது. வரப்போகிற எபிசோடில் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.